வணக்கம். சசிகலாவை பார்க்க ஓடி சென்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் இனியும் எடப்பாடியை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்று கூறி சசிகலாவை பார்க்க போயஸ் கார்டன் இல்லத்திற்கு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் சென்றுள்ளனர். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுக சசிகலா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு கூவத்தூர் கூட்டத்தின் பொழுது அறிவித்தார் சசிகலா அம்மையார் அவர்கள். ஆனால் தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெருமைப்படுத்திய நபரை துரோகியாக மாறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி சசிகலா அவர்களுக்கு மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தியவர்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை யாராலும் மறுக்க முடியாது, மாற்ற முடியாது. இதை ஒருபோதும் மக்கள் மன்னிக்கவும் மாட்டார்கள். தற்பொழுது வரைக்கும் சுமார் 11 தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் தமிழக மக்கள். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பின்னால் சென்றால் மக்கள் நம்மளை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டார்கள். நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்திலும் தோல்வியை நாம் தழுவுவதோடு தனது பணத்தையும் தேவையில்லாமல் தேர்தலுக்கு செலவிட்டால் அந்த பணத்தை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும். இதற்கு வழிதான் என்ன? சசிகலா அவர்களால் தான் அதிமுகவை மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக வழிநடத்தினார். அவரது ஆதரவுடன் எந்தெந்த துறைக்கு யாரை அமைச்சராக நியமிக்கலாம் என்பது எல்லாம் சசிகலா அம்மையார் அவர்கள் பட்டியலிட்டதுதான். சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்.பி. வேலுமணியாக இருக்கட்டும், ஓ.எஸ். மணியனாக இருக்கட்டும், ஏன் தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய சேகர் பாபுவாக இருக்கட்டும், பலரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சசிகலா அவர்கள்தான் என்றும் கூறப்படுகிறது. அதை மறுக்கவும் முடியாது. அதேபோல்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவிற்கு செய்த மிகப்பெரிய துரோகம் மன்னிக்க முடியாதது. தற்பொழுது அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், தற்பொழுது அதிமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி சசிகலா அவர்கள் மீண்டும் அதிமுகவிற்குள் வர வேண்டும். அப்படி வந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை அதிமுகவில் பெற முடியும். இல்லை என்றால் அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவும் என்ற செய்தியை தற்பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்புவது மிகப்பெரிய தவறு. இனி அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடம் கிடையாது என்ற தகவலையும் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இனி இடம் கிடையாது. சசிகலா அவர்களுக்கு தற்பொழுது ஆதரவுகளை தேடி சென்ற அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் செயல்பட்டது சரியா தவறா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.